பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? கடலுக்கு நடுவில் ஒரு போட்டில் இருந்து கொண்டு தான் உங்களோடு பேசுகிறேன். இந்த மஸ்கட் பட்டணத்திற்கு வந்தோமா, ஊழியெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த கடலில் டால்ஃபின் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா, அதை பார்க்கறதுக்காக போட்டில் வந்தோம். இந்த கடலை பிரயாணப்படும் போதே ரொம்ப ஆச்சரியமாய் தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்க முடிகிறது. நான் ஆச்சரியமாய் இதை கவனித்து கொண்டு வந்தேன். நிறைய டால்பின்கள் இந்த பகுதியில் இருக்கிறதை பார்க்க முடிந்தது. 100கணக்கான டால்பின்கள் துள்ளி விளையாடி கொண்டிருந்ததை நேரடியாய் பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் நேரில் கடலை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி சந்தோஷம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு தான். எவ்வளவு அருமையானதை பாருங்க. அதுவும் இந்த டால்பினுக்கு மனுஷன் மேல ரொம்ப பிரியமா. மனுஷனை தாக்குவதில்லை. மனுஷன் கடல்ல விழுந்த ஒரு ஆபத்துல இருந்தா கூட அது கரையில கொண்டு சேர்த்துருமா. அந்த மாதிரி நல்ல சுபாவம் உள்ளது இந்த டால்பின் என்கிற அந்த மீன் இனம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு தானே பாக்குறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவது இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திற்கு வந்த சமயம் இந்த பட்டணத்துல, கொரிந்து பட்டணத்துல வந்தாரா. அங்குள்ள சூழ்நிலை பார்த்த உடனே உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் வருகிறாரு. ஏனென்றால் புதிய இடம், நிறைய புதிய மக்கள், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆபத்து ஏற்படுமோ என்கிற பயம் கூட உள்ளத்தில் வந்திருக்கலாம். அதனால் ஆண்டவருக்கு தரிசனமாகி சொல்றாரு, பயப்படாத, தைரியமா பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன் மீது கைப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்படியே ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். நான் ஊழியத்தின் பாதையில வட இந்தியாவுக்கு போயிருந்த போது, இந்த ராஜஸ்தான் மாநிலம் இருக்குல்ல, அங்க ஊழியம் செய்த போது சில மத தீவிரவாதிகள் அவங்க கேள்விப்பட்டு எங்கோ தூரத்திலிருந்து பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்துட்டாங்க எங்களை தாக்குவதற்கு. அந்த மாதிரி எங்களை அடிச்சு கொண்டுறணுன்ற மாதிரி வெறியோடு வந்தார்கள். அதாவது மரணத்திற்கு எங்களுக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. அந்த ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை, அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கவும் இல்லை. ஆண்டவர் கூட இருந்தனால் அற்புதமாய் தப்ப வைத்தார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததை என் ஊழிய பாதையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆபத்து நம்ம பக்கத்து வரைக்கும் வரும், நம்மளை தொட முடியாது. என் ஆண்டவர் கூட இருக்கிறார், பாதுகாக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, பயப்படாத, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு தீங்கு செய்ய முயற்சி நடக்குதா? உன் வியாபாரத்தை அழித்து விடலாம், நீ தீங்கு செய்ய அவங்க திட்டம் போடுறாங்களா? உங்களுடைய ஊழியத்தை அழிச்சு உங்களை நிர்மூலம் பண்ணிடணும்னு பொல்லாத மனிதர்கள் இருதயத்தில் யோசிக்கிறாங்களா? ஒன்றும் பயப்படாதங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஒருவரும் தீங்கு செய்ய முடியாதபடி அவர் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது. எனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் என்மேல் கைப்படுவதில்லை. ஏனென்றால் நீர் என் கூட இருக்கிறேன். என் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த மகன், இந்த மகளை ஆசீர்வதியும், அற்புதம் செய்து சூழ்நிலைகளை மாற்றி மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.